ஜேம்ஸ் கேமரான் அவதார் பார்ட் 5 எடுப்பாருன்னு பார்த்தா ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லி படம் எடுக்க போகிறாராம். அவதார் 5 எடுக்க மாட்டேன்னு சொன்ன போய் நான் நினச்சிட்டேன். ஆமாம், தலைவர் எப்படி எடுப்பார்? இனிமேல் தானே கிளைமேக்ஸ் எடுக்க போகிறாங்க. இந்த கிளைமேக்ஸ் எழுதினா தான் அதுக்கப்புறம் அந்த அவதார் 5 எடுக்க முடியும். ஏன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து எதுக்கு ஃபேண்டஸியாக நம்ம எடுத்துக்கிட்டு திருப்பி ரியாலிட்டியில் நடக்கும், அதை அப்படியே எடுத்து போட்டுடலாமே அப்படின்றக்காக வெயிட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். அதை விட அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது. ஹிரோஷிமா நாகசாகியை இப்போ ஏன் எடுக்கணும்? இந்த ஹிரோஷிமா நாகசாகியோட அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடந்திருக்கு? வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் நிற்கிறதுக்கான காரணமே இந்த ஹிரோஷிமா நாகசாகி. ஆக்சுவலாக அந்த வேர்ல்டு வார் நிற்க போகிற டைமிங் தான் நின்றுருக்கணும். நார்மலாக நின்றுருக்கும். இந்த குண்டை போட்டு உலக நாடெல்லாம் அச்சுறுத்துனது இந்த அமெரிக்கா பயவில். ஏன் இந்த படம் எடுக்கணும்? இப்போது யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவுக்கு எதிரான படம் தான் இது. இதை வந்து அப்படி தான் சித்தரித்து எடுக்கப்படும். பார்க்கும் போது மக்களுக்குலாம் அமெரிக்கா மேலே ரொம்ப கோவம் வரும். இந்த ஹிரோஷிமா நாகசாகியோட அழிவை ஜேம்ஸ் கேமரான் கண்டிப்பாக ரூட் வே உள்ளே போய் எடுப்பாப்புல. அந்த ஆத்மாத்மா இருக்கும். அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஏவாவோட மரத்தை, அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்க மரத்தை அழிக்கும் போது ஒரு மியூசிக்கை பேக்ரவுண்டில் கொடுத்து நம்ம எல்லாரு கண்ணில் தண்ணி விழுக விட்டாப்புல இல்லை, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை உருவாக்குவாப்புல. ஏன்னா அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் மக்கள் எவ்வளோ இறந்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கொடூரமான ஒரு தாக்குதல். ஹிரோஷிமாவில் 3,50,000 பேர் இருந்திருக்காங்க. அதில் இறந்தது 1,40,000 பேர், 75,000 பேர் இன்ஜுரி. ஒட்டுமொத்தமாக அந்த 3,50,000 பேர்லையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கீழே அடுத்ததை பாருங்கள். நாகசாகியில் 2,70,000 பேர், டெத் ஆனது 73,000 பேர், ஆனால் இன்ஜுரி ஆனது 75,000 பேர். இதுலேயும் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள். ஸோ மக்கள் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக். 2 பாம் உலகத்தையும் ஸ்டாப் பண்ணிருச்சு, வாரையும் ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ இதை ஏன் எடுக்கணும்? இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. நம்ம எலன் மஸ்க் தெளிவாக சொல்லிட்டாப்ல, இந்த 2030 வேர்ல்டு வார் நடக்கும், அது நியூக்ளியர் வாராக தான் இருக்கும், அது மிகப்பெரிய அழிவாக இருக்கும்னு சொன்னார். படம் எடுக்கிறானா? நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல்ல, அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படணுன்றதுக்காக ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ அமெரிக்கா சாதாரணமாக விழக்கூடாதுல்ல. மக்கள் எல்லோட சாபம், மக்கள் எல்லாம் கோபம், மக்கள் அதை என்ஜாய் பண்ணணும். அமெரிக்கா விழுகிறத என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், நீங்கள் பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. படம் எடுத்துட்டு ஹிந்தி நார்த் இந்தியா வந்து நம்மளை இப்படி ஒடுக்குமுறை பண்ணுச்சான்னு சொல்லி எல்லாரும் மக்களையும் வதச்சிட்டாங்க. நாளைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துச்சு, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா வந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் சப்போர்ட் கிடைக்கணும். மக்கள் சப்போர்ட் கிடைக்கணும்னா இந்தியா என்ன பண்ணுச்சுன்றது தெரியணும். மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. மக்களுக்கு என்ன முடிவு பண்ணணும், ஏதை முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறவனே வேற ஒருத்தன்றதான் சொல்கிறேன். புரியுதா? புரியலையா? விழிச்சுக்க பொழைச்சுக்க.